Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போதைய அண்மை செய்தி. இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சரியாக செயல்படாத பொறுப்பாளர்களை இபிஎஸ் கண்டித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. 82 மாவட்டங்களை சேர்ந்த, அதாவது நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்கள் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி போடப்பட்டது. அந்த பொறுப்பாளர்களுக்கு மார்ச் 30 வரை அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த மார்ச் 30க்குள் அவர்கள் பூத் கமிட்டியை அமைத்து அதற்கான அந்த கோப்புகளை கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. தற்போது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஆகிவிட்ட நிலையில் தற்போது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதில் ஒரு சில மாவட்ட பொறுப்பாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்று அவர்களை இபிஎஸ் அவர்கள் கண்டித்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. 2 மாதங்கள் கொடுத்திருக்கின்றோம், 2 மாதங்கள் கொடுத்தும் உங்களுக்கு நேரம் போதவில்லையா என்று ஒரு சிலரை அவர் கண்டித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பூத் கமிட்டி என்றால் என்னவென்றால், இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு பூத்துக்கும் 9 பேர் போட வேண்டும் என்பது அதிமுக தலைமையிட்ட கட்டளை. அந்த 9 பேரில் 3 பேர் கட்டாயம் பெண்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வயது வித்தியாசம், அதாவது 23 வயது குறைந்தது இருக்க வேண்டும். அதிகபட்சமாக 45 வயது இருக்க வேண்டும். இந்த வயதுக்குட்பட்டவர்களை தான் போட வேண்டும் என்ற உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டு கட்சிக்கு இளம் ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிக அளவில் இளைஞர்களை கொண்டு வாருங்கள், அதிக அளவில் இளைஞர்களை இந்த பணியில அமர்த்துங்கள் என்று இபிஎஸ் உத்தரவிட்டிருந்தார். எனவே அந்த பணிகளை 2 மாதங்களாக பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்களும் தங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் சென்று அவர்கள் பணிகளை கவனித்து வந்தார்கள். இதில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதே போல முன்னாள் எம்பிக்கள் என பலரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலர் சரியாக செயல்படாத காரணத்தால் அவர்களை அழைத்து தற்போது கண்டித்து வருகிறார். குறிப்பாக 82 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களையும் ஒவ்வொருவரையும் எழுப்பி, உங்கள் கையில் என்ன கோப்பு கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்கள் தொகுதியிலே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலே எத்தனை பூத் இருக்கிறது, இதுவரை எத்தனை பூத்தை முடித்தீர்கள், இன்னும் எத்தனை பூத் முழுமையாக போடாமல் இருக்கிறீர்கள், அதற்கு காரணம் என்ன, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இல்லையா அல்லது வேறு என்ன பிரச்சனை என்று விலாவரியாக விசாரித்து வருகிறார். ஒரு சில நிர்வாகிகள் கூறிய கருத்து நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது 45 வயதுக்குள் பூத் கமிட்டி உறுப்பினர்களை தேர்வு செய்வது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, அனைத்து பூத்துகளிலும் இது சாத்தியமாகவில்லை. அதே போல கட்டாயம் 3 பெண்களை நீங்கள் பூத் கமிட்டியில சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனும் போட்டிருக்கிறீர்கள். சில பூத்துகளிலே இந்த கண்டிஷன்களுக்கு, இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு எங்களால் கமிட்டி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது என்ற விவரத்தையும் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இபிஎஸ் அவர்கள் சொன்ன அந்த கருத்து என்பது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், எனக்கு அத்தனை பணிகளையும் விட பூத் கமிட்டி தான் மிக 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 முக்கியம். நாம் இனி செயல்பட போகின்ற அத்தனை பணியும் பூத் கமிட்டியை வைத்துதான். எனவே பூத் கமிட்டி விஷயத்துல எந்த சமரசமும் கிடையாது. கட்டாயம் பூத் கமிட்டியை நான் சொன்னது போல அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு பேசி தற்போது மீண்டும் அடுத்தடுத்த மாவட்ட பொறுப்பாளர்கள் பேசி வருகிறார்கள். இந்த கூட்டம் இன்னும் 1 மணி நேரம் வரை நடைபெற வாய்ப்பு இருப்பதாக உள்ளே இருந்து நமக்கு தகவல் கிடைக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.